ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவல் வித் தேஜஸ்வி பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். அதாவது அது என்ன இடம் நான் கடைசியாக சொல்கிறேன், ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சூப்பர் கிளைமேட்டில் போகிற எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி அந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கெங்கே இன்னும் போகலான்னு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய மவுண்டைன் தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். அந்த வந்து கெஸ் பண்ணுங்க, 2 minutes டைம் தரேன். இது சென்னைக்கும் ஆந்திரா கண்டுபிடிக்க முடியலையா லைனில் இருக்கக்கூடியது. இந்த ஒரு இது வந்து சென்னைக்கு ரொம்ப நியரஸ்ட் ஸ்பாட்டு. நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8 o'clock கிளம்பினீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். இப்போ நம்ம போகிறது சிம்பிள் ஒரு ஃபால்ஸ்க்கு தான் போகிறோம். சொல்லட்டா, கைலாசகோணம். எல்லாமே செம்மையா இருக்கும். முக்கியமா இந்த ஃபால்ஸ் நல்லா இருக்குமாலாம் எனக்கு தெரியாது. அங்க ஒரு ஹோட்டல் இருக்கும், வேற லெவல். அந்த ஹோட்டலோட நேமும் நான் சொல்றேன். இப்ப பாருங்க, நம்ம வந்து மவுண்டன் ஏற போறோம். இந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட் பிளேஸ்ன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் நெட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். டக்குன்னு நம்ம வந்து மோஸ்ட்டாக இதில் நைட்டு வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது. நைட்டு வந்து ட்ராவல் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய அந்த கைலாசகோணால அந்த மாதிரி இன்னொரு ஸ்பாட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட இது இன்னும் கொஞ்சம் நல்ல பப்ளிக் ஸ்பேஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இங்கே நல்லா ஃபுல்லாக கார் பார்க்கிங்லாம் பண்ணிட்டு பார்த்தா ஃபுல்லாக மங்கீஸுங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். அங்கே பாருங்களேன், சூப்பராக ஒரு மங்கி நிற்கிது. எனக்கு அப்படியே என்ஜாய் மூட் செம்மையாக போயிடுச்சு. இது ஒரு நார்மல் ஸ்பாட்டாக இருந்தாலும் இங்கே ஒரு சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வந்தால் கூட, இல்லை எக்ஸாம்பிளுக்கு வயசானவங்க வந்தால் கூட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவங்க ஸ்விம்மிங் தெரியலனா கூட ஜாலியாக ராட்டணும். இந்த மாதிரி நிறையா விளையாடணும். ட்ராகன் ஃப்ளைஸாக செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் விளையாடலங்க. அப்புறம் இந்த மாதிரி கார்லாம் பார்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் தான் இருந்துச்சு. ஃபுல்லாக அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போன மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒரு ஃபாரஸ்ட் அப்படியே ஃபீல் வந்து தரும். அப்புறம் வந்து இந்த மாதிரி சில டைம்ஸ் நம்ம ட்ரெஸ் மிஸ் பண்ணிடுவோம்ல வீட்டில், அதனால இங்கே ட்ரெஸ் ஸ்டால் கூட போட்டு வைப்பாங்க, நிறையா இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் மேலே வந்து பொறுமையாக ஏற ஆரம்பித்தோம். ஏற போயிட்டே இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா ஃபால்ஸ் வந்துச்சு. எவ்வளோ என்ஜாய் பண்ணோம். இந்த ஃபால்ஸ் ஆண்டியே ஒரு சின்ன கோயிலும் இருக்கும். ஏன் இந்த கோயில் இந்த ஃபால்ஸ்க்கு வந்து கைலாசகோணம்னு பேர் வந்துச்சுன்னா, இது பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. இது கைலாச மலைக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிறது. அந்த காரணத்தினால தான் இதுக்கு வந்து கைலாசகோணம் இருந்துச்சு. இப்போ நாங்கள் அந்த கடைக்கும் வந்துட்டோம். சூப்பராக இருக்குல்ல. இங்கே அப்படி நாட்டுக்கோழி குழம்பு, ரைஸு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து போன உடனே ஆர்டர் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இப்போ கார் பார்க் பண்ண உடனே அவங்க ஆப்போசிட்டில் அவங்க கடை இருக்கும். நீங்கள் போன உடனே ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. இந்த கடை பேர் வந்து மது கடை. வேறு லெவலில் எல்லாமே இருக்கும். இங்கே ஒரு சின்ன விஷயத்தில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இட்லின்னு சொல்கிற பாருங்க, இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக தான் செய்கிறாங்க. எக்ஸாம்பிள் அம்மி, ஓரல் அந்த மாதிரி ஒரு சொட்டு கூட அங்கே வந்து ஒரு சின்ன மசாலா கூட யூஸ் பண்ண முடியாத லெவலில் இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கடை கூட இருக்காது. அதனால இது ஃபுல்லாகவே ஆர்கானிக்கில் செய்வாங்க. நாங்கள் எல்லோரும் குடிச்சிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அப்போ என் தங்கச்சி மட்டும் காரில் உட்காந்துட்டு கார் ஓட்ட ஆரம்பிச்சுட்டா. ஐயோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் வந்து இந்த மது கடையில் நீங்கள் ஃபர்ஸ்டே ஆர்டர் பண்ணிட்டு போன உடனே, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்காது. சீக்கிரமாக காலி ஆகிடும் அந்த கடையில். நீங்கள் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க எடுத்து ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த கைலாசகோணம் போனீங்கன்னா ரொம்ப ட்ராவல்